முதலமைச்சரின் உரை முடிந்த பின் சட்டப்பேரவையில் இருந்து வெளியே வந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் அவரது உரையை விமர்சித்து பேட்டியளித்தனர். குடிசைகளிலேயே ஒரு பகுதி வீடுகளுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை. அரசு கட்டி கொடுத்திருக்கிற தொகுப்பு வீடுகள், சுனாமி வீடுகள், தானே புயல் போன்ற வீடுகளுக்கெல்லாம் நிவாரணம் வழங்கப்படவில்லை. ஓட்டு வீடுகள், ஒட்டு வீடுகளுக்கு, வெள்ளம் புகுந்த வீடுகளுக்கெல்லாம் நிவாரணம் வழங்கப்படவில்லை. தொழிற்சாலைகள் மற்றும் இருக்கிற சிறு நடுத்தர தொழிற்சாலைகள், வர்த்தக நிறுவனங்கள் போன்ற இதற்கெல்லாம் நிவாரணம் வழங்கவில்லை என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டினோம். அதை பற்றியெல்லாம் ஒரு வார்த்தை கூட அந்த பதிலிலேயே இருக்கவில்லை. இன்று அவர் சொல்கிற போது எங்களுடைய அறிக்கைகளை, தேர்தல் அறிக்கைகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று சொன்னார். ஒன்றுமே நிறைவேற்றவில்லை. 20 விழுக்காடு கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை. அவர்கள் சொல்வது சென்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை விட நாங்கள் இதை செய்திருக்கிறோம், அவர்களை செய்ததை விட நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்வதை தவிர உருப்படியாக அவர்கள் அறிவித்த 110 விதிகளோ, அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட திட்டங்களோ நிறைவேற்றப்படவில்லை. சட்ட ஒழுங்குல அந்த திமுக ஆட்சியில கொலை இவ்வளவு நடந்தது, அதிலிருந்து 10 கொலை குறைஞ்சிருக்குது அப்படின்னு மட்டும் சொல்றாங்களே. அதிமுக ஆட்சியில 100 கௌரவ கொலைகள் நடைபெற்றிருக்கிற அந்த புள்ளி விவரங்கள் கொடுத்தாரா? தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது இவ்வளவு தூரத்துக்கு தாக்கல் நடந்தது அதுக்கு சொல்லி